ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோட்டல் டேஸ்ட்டில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் நீங்கள் ஹோட்டலில் வாங்குறது ரேர் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பண்ணுறப்ப சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம குக்கரில் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை நான் சட்டியில் தான் வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். இப்போது நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசியை வேக வச்சு எடுக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சேர்க்குறப்ப அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதத்தை குழைய விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 90% மட்டும் வெந்தால் போதும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். 8-9 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 90% வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு ஃபில்டரில் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் சாதம் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ரைஸ் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ சாதம் மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போது இதை நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நான் நீல வாக்கில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கினா போதுங்க. ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இப்போ நான் என்னென்ன வெஜிடபிள் சேர்த்துருக்கேன்னா 1 கப் கேரட், 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. பட்டாணி, பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு அரை பாகம் மட்டும் வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த வெஜிடபிள்ஸுமே ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம சாப்பிட்றப்ப அந்த காய்கறி எல்லாம் பல்லில் கடிப்படணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சாதத்தை சேர்த்துட்டு நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்க்குறேங்க. மிளகு பவுடர் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்குரிய டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தை உப்பு சேர்த்து தான் வடித்தேன். இப்போ கொஞ்சமாக மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கணும். இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் காய்கறியெல்லாம் சேர்த்து ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் வர்ணி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்ததாக வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.